ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கும் போது மரணம் நெருங்குகிறது என்பது தெரிந்தும் அந்த மனிதனின் உயிர் சுலபமாக பிரிய வேண்டும். இதற்காக சித்தர்கள் சூட்சும வித்தை கூறியுள்ளனர். மரணம் நெருங்கும் வினாடிகளில் அதை பற்றி தெரிந்தவர்கள் அந்த உடலை உடனே வீட்டை விட்டு வெளியே கொண்டு வருவார்கள். அந்த உடலை வடக்கு தெற்காக படுக்க வைப்பார்கள். உயிர் பிரியும் சமயத்தில் உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியாது. ஆனால் தலை வடக்கு நோக்கி இருக்கும்போது காந்த சக்தி காரணமாக உயிர் எளிதாக பிரிந்துவிடும். உயிர் பிரிந்த பிறகு அந்த உயிரானது அந்த உடலை விட்டு செல்லாது. அந்த உடலை சுற்றி ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வடக்கு தெற்காக உடல் இருக்கும்போது எளிதாக உயிர் பிரிந்துவிடும். மற்ற சமயத்தில் உயிர் பிரிந்தால் ஆத்மா மீண்டும் உடலுக்குள் நுழைய முயற்சி செய்யும். அந்த போராட்டம் அந்த பூத உடலுக்கும் அருகில் இருப்பவர்களுக்கும் நல்லதல்ல. மரணம் நிகழும்போது கால்கள் அகலமாக திறந்து கொள்ளும். அப்போது பின்புற துவாரமும் திறந்து கொள்ளும். அந்த துவாரத்தின் வழியே தான் உயிர் பிராண சக்தி வெளியேறும். பிரிந்த பிராண சக்தியானது மீண்டும் அந்த துவாரத்தின் வழியே உள்நுழைய முயற்சி செய்யும். அப்போது உடனே கால் கட்டை விரல்களை சேர்த்து கட்டிவிட்டால் பின் துவார வழியும் அடைந்துவிடும். உடலுக்குள் நுழைய முயலும் பிராணசக்தியின் முயற்சி பலிக்காது. பிராணசக்தி மீண்டும் உடலுக்குள் நுழைந்து விட்டால் அந்த ஆத்மா மற்றவர்களை துன்புறுத்தும் சக்தியாக மாறிவிடும். இதனால் தான் ஒரு மனிதன் இறந்தவுடன் கால் கட்டை விரல்களை